ஒட்டப்பிடாரத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, காவலர்களை கைதிகள் மிரட்டும் காட்சியை திமுக ஆட்சியில் மட்டும்தான் பார்க்க முடியும் என்று தெரிவித்தார். காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தமிழகத்தில் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு அளிக்க முடியும் என்று வினவினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக தெரிவித்த அவர், இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக உள்ளதாக கூறினார். ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஒரு காலத்துல நம்முடைய காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுக இன்றைக்கு ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கேவலமாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒரு 10 நாளுக்கு முன்பு 2 பேர் ஒரு எஸ்ஐ முகத்துல குத்துறாங்க. எஸ்ஐ முகத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் முகத்துல மாறி மாறி குத்துறாங்க. எஸ்ஐக்கே பாதுகாப்பு இல்லை, நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? இன்றைக்கு தமிழக